Hi friends, welcome back to our channel Seenu Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா Instagram Reels டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண போறோம். அந்த ஆப்பை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து டீடைலா பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து Instagram Reels மட்டும் இல்லாம and stories and also வந்து பாத்தீங்கன்னா Instagram DPயும் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து நீங்க டவுன்லோடும் பண்ணிக்க முடியும் and also இதல வியூவும் பண்ணிக்க முடியும். சோ அதுக்கு உண்டான ஒரு ஆப் தான் நம்ம இதல வந்து பார்க்க போறோம். ஸோ ஆப்லாம் வேணாம் எனக்கு டைரெக்டாக வந்து ரீல்ஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா வந்து அதோட லிங்க்கை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி அந்த லிங்க்கை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது ஆன்லைனில் அப்படின்றத மட்டும் பார்த்துக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் யூஸ் பண்ணி தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. இந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் டவுன்லோடர் ஃபார் இன்ஸ்டாகிராம் அப்படின்றது தான் இந்த ஆப்போட நேமு. இது உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதோட ரேட்டிங்ஸ் அண்ட் இதோட டவுன்லோட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே வந்து பார்த்துக்குங்க. இதில் இருக்கிற இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் Instagram ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களோட லிங்க் வந்து நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த ரீல்ஸ் டவுன்லோடரை வந்து கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து அந்த லிங்க் வந்து இதில் இம்போர்ட் ஆகிட்டு டவுன்லோடிங்கும் ஸ்டார்ட் ஆகிடும். அது எப்படின்னு வந்து இப்போ பார்த்துடலாம் வாங்க. ஆப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு லிங்க் வந்து காப்பி பண்ணி என்னோடய மொபைல்லே வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். அந்த பர்மிஷன்ஸ்லாம் நீங்கள் அலோவ் கொடுத்துங்க. கொடுத்துட்டு உங்களோட ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் என்ன அப்படின்னு வந்து கேட்குது. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி ஓகேன்னு கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணது ரீல்ஸ் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா. இதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்ச அந்த ரீல்ஸ் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து இதுக்கு இம்போர்ட் ஆகிட்டு டவுன்லோடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ரீல்ஸ் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா வந்து Instagramல வந்து பார்த்துட்டு அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ணி ரீல்ஸ் டவுன்லோடுக்குள்ளே வந்தீங்கன்னா டைரெக்டாகவே அது வந்து இந்த ப்ளேஸ்க்கு வந்து கிளிக் ஆகிடும். கிளிக் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடும் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி இல்லைனாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட Instagram ரீலோட லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இந்த பேஜில் வந்து மேலே இருக்கிற இந்த டேபில் கரெக்டாக வந்து உங்களோட அந்த URLை வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னாலும் வந்து உங்களோட ரீல் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த Instagram ரீல் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம ஸ்டோரேஜுக்கு தான் வந்து அது மூவ் ஆகும். ஸோ இந்த ஆப்ஸில் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மேலே இருக்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் ஆல்சோ என்னோடய வீடியோ ஆப்பும் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதாவது என்னோடய மொபைலில் இருக்கிற வீடியோ ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபஸ்ட்லேயே வந்து டவுன்லோட் ஆன லிஸ்ட்டில் வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணி எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற மெத்தடு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டோரிஸ், அதாவது உங்களுக்கு தேவைப்படுற ஸ்டோரிஸ், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரிஸும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா டிபியும் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ஆப்போட யூஸிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.